ஈரான்ல ஒரு ஆட்சி மாற்றம் நடக்க போவது உறுதி செய்யப்பட்டிருக்கு. தூக்கிலிடப்பட்ட நாள் தான் February 14 அப்படிங்கிற நாள். அந்த அடிப்படையில இவரினுடைய அதாவது இந்த செயின்ட் வேலண்டைனினுடைய மரணத்தை நினைவு கூறும் விதமாக வருடம் தோறும் February 14 அப்படிங்கிறது வேலண்டைன்ஸ் டேயா அமெரிக்காவினுடைய மிகப்பெரிய போர்க்கப்பலான கிட்டத்தட்ட 90 ஃபைட்டர் ஜெட்களை சுமந்து செல்லக்கூடிய USS ஜெரால்ட் ஃபோர்ட் அப்படிங்கிற ஹமாஸுக்கு எதிரான தாக்குதல் செய்யும் பொழுது இஸ்ரேலினுடைய ட்ரோன்கள் அவர்களுடைய தொழில்நுட்பம் எல்லாத்தையுமே பயன்படுத்தி இருந்தாங்க. சிறைச்சாலைகள்ல ஆயிரக்கணக்கான ஐசிஸ் தீவிரவாதிகள் அடைக்கப்பட்டிருந்தாங்க. அவங்களையும் அல் ஷஹ்ராவினுடைய படைப்பிரிவின் இப்படி ஒரு நடவடிக்கையை அமெரிக்கா ஏன் செஞ்சிச்சு அப்படின்னு சொல்லி டொனால்ட் ட்ரம்ப் கிட்ட ஊடகவியலாளர்கள் கேட்க வெள்ளை மாளிகையினுடைய ஊடக பேச்சாளர் அண்ணா கெல்லி ஒரு முக்கியமான தகவல் ஒன்று வெளியிட்டிருக்காங்க. என்ன அப்படின்னு சொன்னா, இஸ்ரேலுக்காக அமெரிக்க ஜனாதிபதி அமெரிக்கா இளம் வீரர்களை பலி கொடுக்கிறதுக்கு தயாராக இருக்கு. இன்றைய நாளுக்குரிய காணொலியை பார்க்க வந்திருக்கிற அனைவரையும் வரவேற்கிறேன். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி ஒரு குட்டி கதையை ஒன்று நம்ம பார்க்கலாம். கிளாடியஸ் 2 அப்படிங்கிற ஒரு மன்னன் ஒருவன் இருந்தான். இவன் எந்த காலகட்டங்கள்ல இருந்தான் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, ரோம பேரரசு இந்த உலகத்தை ஆட்சி செஞ்சு கொண்டிருந்த காலகட்டங்கள்ல இவன் இருந்தான். இவன் பல தேசங்களை கைப்பற்றி இருந்தான் இவனுடைய படை வீரர்களை வச்சு. அதுக்காக இவன் மேற்கொண்ட ஒரு முக்கியமான நடவடிக்கை என்ன அப்படின்னு சொன்னா, இந்த போர் வீரர்கள் இருக்காங்க தானே, அந்த போர் வீரர்களுக்கு திருமணம் செஞ்சு வச்சா அல்லது திருமணம் முடிச்சவங்க போர்ல சரியா ஈடுபட மாட்டாங்க. பல நாடுகளை பல ராஜ்யங்களை கைப்பற்றதுக்கு பெரிய ஒரு தடையாக இந்த போர் வீரர்களுக்கு திருமணம் இருக்கு. அந்த நினைவுகள் அப்படி அதை தடுக்கிறதுக்காக என்ன செஞ்சான் அப்படின்னு சொன்னா, ரோம பேரரசு நிலை கொண்டிருந்த எல்லா இடங்களையும் இருந்து வந்த படை வீரர்களை திருமண வாழ்க்கையிலிருந்து பிரிச்சு வச்சிருந்தாங்க. அதே மாதிரி திருமணம் முடிக்க இருக்கிறவங்களை இனி திருமணமே முடிக்க கூடாது அப்படிங்கிற ஒரு சட்டத்தையும் அவனோட நாட்டுக்குள்ள கொண்டு வந்தான். அந்த அடிப்படையில செயின்ட் வேலண்டைன்ஸ் அப்படின்னு போட்டு ஒரு கிறிஸ்தவ பாதிரியார் என்ன செய்யறார் அப்படின்னு சொன்னா, இந்த கிளாடியஸ் 2 அப்படிங்கிற மன்னனுக்கு தெரியாம அவனுடைய படை வீரர்களை நிறைய பேரை எடுத்து அவனுக்கு தெரியாம நிறைய திருமணங்களை செஞ்சு வைக்கார். இப்படி காலங்கள் கொஞ்சம் கடந்து கொண்டிருக்கிற நேரங்கள்ல இவர் இப்படி திருமணம் செஞ்சு வைக்கார் நாட்டினுடைய சட்டத்திற்கு மாற்றமாக அப்படி என்று சொல்லி செயின்ட் வேலண்டைன் அப்படிங்கிறவர் பிடிக்கப்படுறார், சிறையில் அடைக்கப்படுறார். சிறையில் அடைக்கப்பட்டு இவர் தூக்கிலிடப்பட்ட நாள் தான் February 14 அப்படிங்கிற நாள். அந்த அடிப்படையில இவரினுடைய அதாவது இந்த செயின்ட் வேலண்டைனினுடைய மரணத்தை நினைவு கூறும் விதமாக வருடம் தோறும் February 14 அப்படிங்கிறது வேலண்டைன்ஸ் டேயா கொண்டாடப்படுகிறது. இப்ப இது நான் ஏன் சொல்றேன் அப்படின்னு சொன்னா, குறிப்பா சொல்ற காரணம் ஜியோ பொலிட்டிக்ஸ்ல இன்ட்ரெஸ்ட் இருக்கிற நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் நம்மளுடைய வீடியோவை பார்த்து கொண்டிருப்பீங்க. உங்களுக்கு ஒரு விழிப்புணர்வு ஊட்டும் ஒரு தகவலாக தனிதை நான் சொல்றேன். என்ன அப்படின்னு சொன்னா, நம்மளுடைய கலாச்சாரத்துல இறந்து போன ஒருவரை நினைவு கூர்ந்து அவருக்காக ஒரு கொண்டாட்ட நாளை செய்யறது அப்படிங்கிறது கலாச்சாரத்துல மொத்தமாக இல்லாமாக்கப்பட்ட ஒரு விஷயம். அந்த அடிப்படையில நமது கலாச்சார ரீதியாக முக்கியமாக இது இருக்கு அப்படி என்று சொல்லலாம். இன்னொரு வகையில பார்க்கக்குள்ள ஸ்டூடெண்ட்ஸ் உங்களுடைய ஃபியூச்சர், உங்களுடைய பேரண்ட்ஸ், உங்களுடைய ஃபேமிலி எல்லாத்தையுமே கம்ப்ளீட்டா கொலாப்ஸ் ஆக்கிடு அப்படின்னு சொல்றேன். ஏன்னா இதுல நான் என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் நான் சொல்றேன். என்ன அப்படின்னு சொன்னா, நானே இதுல கிட்டத்தட்ட ஒரு 8 இயர்ஸுக்கு மேல, கப்புள் ஆஃப் இயர்ஸ் இல்ல 1 or 2 years இல்ல 8 இயர்ஸுக்கு மேல இந்த வேலண்டைன்ஸ் டே நானும் கொண்டாடி இருந்தேன் அப்படின்னு சொல்லலாம். அது மிகப்பெரிய ஒரு குற்றம் அப்படிங்கிற அந்த டைம்ல எனக்கு வழங்கல. 8 இயர்ஸ் அப்படின்னு சொன்னேன் தானே. அதன் பிறகு இப்ப எனக்கு எல்லாமே ஃபெயிலியர்ல முடிவடைஞ்சிருந்துச்சு, டிசப்பாயின்மெண்ட் கிடைச்சிருந்துச்சு, ஒரு துரோகம் கிடைச்சிருந்துச்சு. அதே போன்று அதுக்கப்புறமா தனித்து விடப்பட்ட ஒரு ஃபீலிங்கா இருந்துச்சு. வேற யாரும் அப்படின்னு சொல்லியிருந்தா வேற முடிவுகள் நிறையவே எடுத்திருப்பாங்க. பட் நான் அந்த டைம்ல யோசிச்சேன் என்ன அப்படின்னு சொன்னா, ஃபியூச்சரை பில்டப் பண்ணணும் அப்படின்னு சொன்னா அது எல்லாத்தையுமே தள்ளி வச்சுட்டு நம்மளுடைய ஒர்க்ல கவனம் செலுத்தணும். அந்த அடிப்படையில் அதுல 100% ஃபோக்கஸ் பண்ணணும் அப்படிங்கிற அடிப்படையில 8 இயர்ஸ் கம்ப்ளீட்டா என்னால எதுவுமே சாதிக்க முடியாம போயிருந்துச்சு. லைஃப்ல கொஞ்சம் கூட முன்னேற இயலாம போயிருந்துச்சு. அது எப்ப நான் விட்டு விளையினோ அண்டையில இருந்து என்னோட லைஃப் இப்ப இருக்கிற சிச்சுவேஷனை நான் சொல்றேன், ஒரு நார்மலான ஒரு சிச்சுவேஷனுக்கு பில்டப் ஆகிற நிலைமைக்கு வந்திருக்கு. அதாவது அதுல யார் மேல குற்றம் அப்படின்னு சொல்லி நான் சொல்ல வரல. என் மேலையும் குற்றம் இருக்கலாம், அவங்க மேலையும் குற்றம் இருக்கலாம். பட் அது கம்ப்ளீட்டா ஃபெயிலியரா முடிஞ்சிருந்துச்சு எனக்கு. அந்த அடிப்படையில நான் விட்ட தவறு மிஸ்டேக் ஸ்டூடெண்ட்ஸ் ஆகிய நீங்க ஒரு பொழுதும் விடக்கூடாது. அது நீங்க உங்களுடைய பேரண்ட்ஸுக்கு செய்யற மிகப்பெரிய ஒரு துரோகமாக இருக்கும். அண்டர்ஸ்டாண்டிங் இல்லாத உறவுகளை சின்ன வயசுலேயே நீங்க தேர்ந்தெடுக்கும் பொழுது ஒரு சரியான ஏஜ் வரும் பொழுது அது உங்களுக்கு தப்பு அப்படின்னு சொல்லி புரியும். அந்த அடிப்படையில அவசரப்பட்டு இந்த முடிவுகளை யாரும் மேற்கொண்டு
தேவையில்லாத விடயங்களுக்குள்ள என்டர் ஆகி நம்மளுடைய மானத்தையும் போக்காட்டி நம்மளுடைய குடும்பத்தினுடைய மானத்தையும் போக்காட்டி ஃபியூச்சரையே ஃபெயிலியர் ஆகிற கட்டத்துக்கு நம்ம போக தேவையில்லை அப்படிங்கிறத இந்த இடத்துல நான் சொல்றேன். ஏதோ நமக்கு சொல்லணும் போல இருந்துச்சு, நம்மளுடைய பர்சனல் விஷயங்களை இந்த வீடியோல ஒரு பொழுது நாம எட் பண்றல. பட் என்னைய பொறுத்த வரைக்கும் ஒரு விழிப்புணர்வு மாதிரி இந்த விஷயத்தை உங்கள்ட்ட ஷேர் பண்ணணும் போல இருந்துச்சு. அந்த அடிப்படையில் இதை நம்ம உங்கள்ட்ட சொல்லிக்கொண்டு இந்த நாளினுடைய முதலாவது விடயத்துக்குள்ள நம்ம போகலாம். உலக அரசியல்ல பல மாற்றங்கள் இடம்பெற்றுக் கொண்டு வருது. உலகத்துல இருக்கிற முக்கியமான சம்பவங்கள் எல்லாமே சிம்பிளா நீங்க தெரிஞ்சு கொள்ளணும் அப்படின்னு சொன்னா இதுவரைக்கும் நம்மளுடைய சேனலை ஃபாலோ பண்ணல, சப்ஸ்கிரைப் பண்ணலாம் அப்படின்னு சொன்னா பண்ணிக்கொள்ளுங்க. ஒரு 10-15 நிமிஷத்துக்குள்ள உலகத்துல நடக்கிற எல்லா விஷயங்களையும் நீங்க தெரிஞ்சு கொள்ளலாம். அந்த அடிப்படையில முதலாவது விஷயம் என்ன அப்படின்னு சொன்னா, காசாவுல யுத்த நிறுத்தம் இடம்பெற்று கொண்டு வருகிறது. இந்த யுத்த நிறுத்தம் அப்படிங்கிறது மிக ஒரு பலவீனமான கட்டத்துல இருந்து கொண்டிருக்கு அப்படின்னு சொல்லி அமெரிக்காவினுடைய ரியூட்டர்ஸ் பல தகவல்களை வெளியிட்டு கொண்டிருந்தாங்க. அந்த அடிப்படையில நேற்று ஜைத்தூன் பிரதேசத்துல காசாவுக்குள்ள மீண்டும் யுத்தம் ஆரம்பிக்கிற ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லலாம். அந்த அடிப்படையில காசாவினுடைய சைத்தூன் பிரதேசத்துல இப்ப வரைக்கும் தொடர்ச்சியாக ஹமாஸுக்கும் அதே போன்று காசாவுக்குள்ள இருந்த சில துரோகிகளை வச்சு சில படைப்பிரிவுகளை இஸ்ரேல் உருவாக்கி இருந்தாங்க. அவங்களை ஜைத்தூன் பிரதேசத்துக்குள்ள அனுப்பி ஹமாஸுக்கு எதிரான தாக்குதலை செய்யறதுக்கு இஸ்ரேல் பிளான் பண்ணி அதை செய்ய வச்சிருந்தாங்க. அது மட்டும் இல்லாம இஸ்ரேலினுடைய ஆதரவு பெற்ற இந்த படைக்குழுக்கள் ஹமாஸுக்கு எதிரான தாக்குதல் செய்யும் பொழுது இஸ்ரேலினுடைய ட்ரோன்கள் அவர்களுடைய தொழில்நுட்பம் எல்லாத்தையுமே பயன்படுத்தி இருந்தாங்க. அந்த அடிப்படையில காசாவுக்குள்ள வரும் காலங்களில் யுத்த நிறுத்தம் மொத்தமாக முறிவடைஞ்சு இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு ராணுவங்கள் மீண்டும் மீதமாக இருக்கிற காசாவினுடைய பிரதேசங்களுக்குள்ள என்டர் ஆகி மொத்த காசாவையும் கைப்பற்றத்துக்குரிய திட்டங்கள்ல இப்ப இருக்காங்க. இப்ப காசாவுக்குள்ள இருக்கிற யுத்த நிறுத்தம் 2ஆம் கட்டத்தை நோக்கி செல்வதற்குரிய எந்த ஒரு சாத்தியக்கூறுகளும் இப்போ வரைக்கும் இப்ப நம்ம இந்த வீடியோ பேசிக்கொண்டிருக்கிற நேரம் வரைக்கும் இல்ல. அந்த அடிப்படையில 2வது விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, கடந்த காலகட்டங்களை நம்ம பார்த்திருந்தோம், சிரியாவுல பல முக்கியமான வேலைகளை துருக்கி அமெரிக்கா 2 பேருமே சப்போர்ட் பண்ணி சிரியாவினுடைய கவர்மெண்ட்டுக்கு செஞ்சிருந்தாங்க. அதுல முதலாவது விடயம் என்ன, குர்திஸ் போராளிகளை சிரியாவினுடைய படைக்குள்ள என்டர் ஆகிற, அதாவது சிரியாவினுடைய படையோடைப்பை சேர்த்து வச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாம at the same time SDF அப்படிங்கிற குர்திஸ் படைப்பிரிவுகளினுடைய நிலப்பரப்புகளை கைப்பற்றும் பொழுது அமெரிக்காவினுடைய கண்ட்ரோல்ல இருந்து குர்திஸினுடைய கண்ட்ரோல்ல இருந்து சிறைச்சாலைகள்ல ஆயிரக்கணக்கான ஐசிஸ் தீவிரவாதிகள் அடைக்கப்பட்டிருந்தாங்க. அவங்களையும் அல் ஷஹ்ராவினுடைய படைப்பிரிவின் ஒரு பிரிவினர் விடுவிச்சிருந்தாங்க. அவங்களும் இப்ப அல் ஷஹ்ராவினுடைய சிரியாவினுடைய படைப்பிரிவோட ஒன்று சேர்ந்து இருக்காங்க. அமெரிக்கா அவங்களுக்கு தேவையான சாதகமான சகல வேலைகளை சிரியாவுக்குள்ள செஞ்சிருக்காங்க. செஞ்சு போட்டு சிரியாவினுடைய ஜெயில்களுக்குள்ள இருந்து சிறைச்சாலைகள்ல இருந்து 7,000 தொடக்கம் 9,000 ஐசிஸ் தீவிரவாதிகளை ஈராக்கினுடைய சிறைச்சாலைகளுக்கு மாற்றத்துக்கு அமெரிக்கா முன்மொழிஞ்சிருந்தாங்க. இப்ப அது மொத்தமாக நிறைவடைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லி சென்டகம் அறிவிச்சிருந்தாங்க. அதாவது 9,000க்குட்பட்ட ஐசிஸ் தீவிரவாதிகளை ஈராக்கினுடைய சிறைச்சாலைகளுக்கு நாங்க மாற்றிட்டோம் அப்படின்னு சொல்லி அமெரிக்கா இன்னைக்கு இந்த தகவலை வெளியிட்டு இருக்காங்க. இது எல்லாத்துக்குமே முக்கியமான காரணம் என்ன சொல்லி நமக்கு தெரியும். இப்ப சிரியாவை அவங்க மொத்தமாக கைப்பற்றிட்டாங்க. இந்த சிரியாவில இருந்து அடுத்தது அவங்க கைப்பற்ற நினைக்கிற இடம் தான் ஈராக். ஈராக்குக்குள்ள இப்ப ஈரானினுடைய ஆதரவு பெற்ற PMF படைக்குழுக்கள் இருக்காங்க. அந்த படைக்குழுக்களுக்கு எதிராக போராடுவதற்காகவும் தரை வழி ஊடாக இஸ்ரேலை ஈரான் எப்பொழுதும் சென்றடையவே கூடாது அப்படிங்கிற மிகப்பெரிய ஒரு பிளாக் கொண்ட அமெரிக்கா சிரியாவுக்குள்ள அமெரிக்கா கம்ப்ளீட்டா முன் வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். இது மட்டும் இல்லாம அடுத்ததாக நமக்கு தெரியும், பெஞ்சமின் நெத்தன்யாகு அமெரிக்காவுக்கு போயிருந்தார். அதன் பிறகு அமெரிக்காவினுடைய ஜனாதிபதி என்ன சொல்லி இருந்தார், பெஞ்சமின் நெத்தன்யாகு அமெரிக்காவுக்கு வந்ததுல இருந்து எந்த ஒரு ஃபைனல் டிசிஷனும் இறுதி முடிவுகளும் நாங்க எடுக்கல, சும்மா ஒரு சந்திப்பு மாதிரியை மேற்கொண்டிருந்தோம் அப்படின்னு அமெரிக்காவினுடைய ஜனாதிபதி சொல்லியிருந்தார். பட் நான் சொல்லியிருந்தேன் என்ன அப்படின்னு சொன்னா, இது முற்றுமுழுக்க ஒரு பொய்யான விஷயம். ஈரானுக்கு எதிரான தாக்குதலுக்குரிய ஃபைனல் இறுதிக்கட்ட முடிவுகளை மேற்கொள்றதுக்காக மாத்திரமே பெஞ்சமின் நெத்தன்யாகு அமெரிக்காவுக்கு வந்திருந்தார் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அந்த அடிப்படையில அமெரிக்கா தங்கள்ட்ட இருக்கிற பெரிய ஒரு போர்க்கப்பலை ஈரானினுடைய பக்கம் நோக்கி நகர்த்துவதற்கு தயாராக இருக்காங்க. அதற்குரிய அடுத்த கட்ட ஓர்டரையும் டொனால்ட் ட்ரம்ப் சென்டகமுக்கு வழங்குவார், பென்டகனுக்கு வழங்குவார் அப்படின்னு சொல்லியிருந்தோம். அந்த அடிப்படையில இப்ப அமெரிக்காவினுடைய மிகப்பெரிய போர்க்கப்பலான கிட்டத்தட்ட 90 ஃபைட்டர் ஜெட்களை சுமந்து செல்லக்கூடிய USS ஜெரால்ட் ஃபோர்ட் அப்படிங்கிற அமெரிக்காவினுடைய மிகப்பெரிய விமானம் தாங்கி கப்பலை இப்ப ஈரானினுடைய கடற்பரப்பை நோக்கி நகர்த்துறதுக்கு அமெரிக்கா கட்டளையிட்டு இருக்காங்க, பென்டகன் கட்டளையிட்டு இருக்காங்க. இந்த கப்பல் ஏற்கனவே வெனிசுவேலாவினுடைய கடற்பரப்புகள்ல நிலைநிறுத்தப்பட்டு இருந்துச்சு. இந்த கப்பல் இப்ப வெனிசுவேலாவினுடைய கடற்பரப்புல இருந்து ஈரானினுடைய கடற்பரப்பை நோக்கி செல்றதுக்கு ஆரம்பிச்சிருக்கு, இப்ப சென்று கொண்டிருக்கு.
இது சம்பந்தமாக டொனால்ட் ட்ரம்ப் கிட்ட ஊடகவியலாளர்கள் கேள்வி கேட்கும் பொழுது இப்படி நீங்க இந்த ஓடரை போட்டி இருக்கீங்களா, இதுக்குரிய முக்கியமான காரணம் என்ன? பேச்சுவார்த்தை ஈரானோட நீங்க செஞ்சு கொண்டு இருக்கீங்க. இந்த பேச்சுவார்த்தை செஞ்சு கொண்டு இருக்கிற இந்த நேரங்கள்ல இப்படி ஒரு நடவடிக்கையை அமெரிக்கா ஏன் செஞ்சிச்சு அப்படின்னு சொல்லி டொனால்ட் ட்ரம்ப் கிட்ட ஊடகவியலாளர்கள் கேட்கையும் இருந்து டொனால்ட் ட்ரம்ப் என்ன சொல்றார் அப்படின்னு சொன்னா, இப்ப நாங்க ஈரானோட பேச்சுவார்த்தை செஞ்சு கொண்டு இருக்கோம். ஒருவேளை இந்த பேச்சுவார்த்தை தோல்வி அடைஞ்சிச்சு அப்படின்னு சொன்னா இந்த கப்பல் எங்களுக்கு பெரிதும் துணை புரியும். அதாவது ஈரானுக்கு எதிரான ஒரு யுத்தத்திற்கான சகல நடவடிக்கைகளையும் அமெரிக்கா செஞ்சு கொண்டிருக்காங்க. டொனால்ட் ட்ரம்ப் மேலும் சொல்லியிருந்தார் என்ன அப்படின்னு சொன்னா, ஈரான்ல ஒரு ஆட்சி மாற்றம் நடக்க போவது உறுதி செய்யப்பட்டிருக்கு. நான் நேரத்தோட சொன்ன மாதிரி தாங்க, வேதாளம் மீண்டும் முருங்கை மரம் ஏறினா பிரச்சனை இல்லை, வேதாளம் மீண்டும் 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 முருங்கை மரம் ஏறிக்கொண்டே இருக்கு. எவ்வளவுதான் பேச்சுவார்த்தை அப்படின்னு சொன்னாலும் அந்த பேச்சுவார்த்தை குலைஞ்சு கொண்டே போய்கொண்டிருக்கு. இதுக்குரிய முக்கியமான காரணம் என்ன அப்படின்னு சொல்லி நமக்கு தெரியும், பெஞ்சமின் நெத்தன்யாகுவினுடைய அமெரிக்கா வருகை அப்படிங்கிறத விட வேற எதுவுமே கிடையாது அப்படின்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாம யுரேனியம் செறிவேற்ற அப்படிங்கிற ஈரான்ல இனி அறவே கிடையாது, அதுக்கு நாங்க எந்த ஒரு அனுமதி நாங்க வழங்க மாட்டோம் அப்படின்னு சொல்லி டொனால்ட் ட்ரம்ப் சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்லலாம். இதே நேரங்களில் வெள்ளை மாளிகையினுடைய ஊடக பேச்சாளர் அண்ணா கெல்லி ஒரு முக்கியமான தகவல் ஒன்று வெளியிட்டு இருக்காங்க. என்ன அப்படின்னு சொன்னா, அமெரிக்க ராணுவம் முழுமையாக எல்லாருமே பென்டகன் சென்டகாம் எல்லாருமே ரெடி ஆகி கொண்டு இருக்காங்க. ஒரே ஒரு விஷயத்துக்காக மட்டும் ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்பினுடைய உத்தரவு அப்படிங்கிற ஒரு சிக்னேச்சர் ஒரு சைன் கிடைச்சிச்சு அப்படின்னு சொன்னா இப்பவே ஈரானை தாக்குறதுக்கு அமெரிக்கா தயாரா இருக்கு அப்படிங்கிறதையும் அண்ணா கெல்லி தெரிவிச்சிருக்கு. அது மட்டும் இல்லாம அடுத்து பார்த்தோம் என்ன அப்படின்னு சொன்னா, ரியூட்டர்ஸுக்கு ஒரு முக்கியமான அதிகாரி அமெரிக்காவினுடைய மூத்த அதிகாரி சொல்லியிருக்காரு. என்ன அப்படின்னு சொன்னா, ரியூட்டர்ஸ் பத்திரிகைக்கு வெனிசுவேலாவுக்குள்ள போய் நாம ஜனாதிபதி மதுரோவை கைது செஞ்சு கொண்டு வந்த மாதிரி ஈரானுக்குள்ள போய் ஈரானுக்குள்ள தாக்குதல் செய்யறது அவ்வளவு இலகுவான விடயமல். இஸ்ரேலுக்காக அமெரிக்க ஜனாதிபதி அமெரிக்கா இளம் வீரர்களை பலி கொடுக்கிறதுக்கு தயாராக இருக்கார். ஈரான் மாறி பதிலடி நடத்தும். அமெரிக்க வீரர்கள் ஆயிரக்கணக்கானவங்க பலியாகக்கூடிய சகல ஏற்பாடுகளையும் டொனால்ட் ட்ரம்ப் செஞ்சு கொண்டு இருக்கார். இப்படி ஒரு யுத்தம் ஆரம்பிக்கப்பட்டால் அமெரிக்க வீரர்களுக்கு மிகப்பெரிய இழப்புகள் அது ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்லி ரியூட்டர்ஸுக்கு ஒரு முக்கியமான அமெரிக்க மூத்த அதிகாரி சொல்லியிருக்கார் அப்படின்னு சொல்லி பேர் குறிப்பிடப்படாம ரியூட்டர்ஸ் இந்த தகவலை வெளியிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாம எண்ணெய்கள் ஏற்றுமதி இறக்குமதி உச்சி மாநாடு ஒன்றுல யுனைடெட் ஸ்டேட்ஸ் சொல்லியிருக்காங்க என்ன அப்படின்னு சொன்னா, ஈரானை நாங்க கைப்பற்ற போறோம். ஈரானை கைப்பற்றினா வெனிசுவேலாவுல இருக்கிற எண்ணெய் நாம வெனிசுவேலாவில இருந்து பெற்றுக்கொண்ட எண்ணெயை விட அதிகமான எண்ணெய்களையும் கேஸையும் அமெரிக்கா பெற்றுக்கொள்ளலாம். இது அமெரிக்காவுக்கு பெரிய அளவுல ஒரு பிளஸ் பாயிண்டா இருக்கும். அந்த அடிப்படையில வரும் காலங்கள்ல ஈரானை நாம கைப்பற்றி ஈரான்ல இருக்கிற எண்ணெய்களையும் நாம எடுக்க போறோம் அப்படிங்கிறத தான் அமெரிக்காவினுடைய ஆயில் லொபி சப்மிட் அப்படின்னு சொல்ற அமெரிக்காவினுடைய எண்ணெய் ஏற்றுமதி இறக்குமதி உச்சி மாநாட்டிலையும் அமெரிக்கா இவ்வாறான தகவல்களை சொல்லி கொண்டிருக்கிறது. ஈரானை அச்சுறுத்துற வேலைகளை பல முனைகளையும் அமெரிக்கா செஞ்சு கொண்டு வராங்க அப்படின்னு சொல்லலாம். இதைத்தான் ஏற்கனவே வெனிசுவேலாவுக்கு எதிராக அமெரிக்கா செஞ்சிருந்தாங்க. 6 மாதத்துக்கு முன்னரே வெனிசுவேலாவுக்குள்ள ஜனாதிபதியை தூக்குறதுக்கு முன்னரே வெனிசுவேலாவுக்குள்ள அவங்களுடைய போர்க்கப்பல்களை நிலைநிறுத்தி இருந்தாங்க. கரெக்டான டைமுக்கு அமெரிக்கா வெயிட் பண்ணி கொண்டிருந்தாங்க. அதன் பிறகு அமெரிக்கா வெனிசுவேலாவினுடைய ஜனாதிபதியை தூக்கி இருந்தாங்க. இப்படி ஈரானுக்கு எதிராகவும் நடவடிக்கைகளை செஞ்சு கொண்டிருக்காங்க. மேபி ஈரானுக்குள்ளேயும் அமெரிக்கா இறங்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. மேலும் அமெரிக்காவினுடைய அதிகாரிகள் ஈரானினுடைய பேச்சுவார்த்தை குழுக்கிட்ட ஒரு முக்கியமான அறிக்கை ஒன்று சமர்ப்பிச்சிருக்காங்களாம். என்ன அப்படின்னு சொன்னா, ஈரான் யுரேனியம் செறிவூற்றத்தை வரும் 3 தொடக்கம் 5 ஆண்டுகளுக்கு மொத்தமாக இடைநிறுத்தி வைக்கணும். அது மட்டும் இல்லாம ஈரானுக்கிட்ட இப்ப 400 கிலோகிராமுக்கும் மேற்பட்ட யுரேனியம் இருக்கு. இந்த யுரேனியம் அனைத்தையும் ஈரான் என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னா அமெரிக்காவுக்கிட்ட வழங்கணும். இந்த 3 தொடக்கம் 5 ஆண்டுகளுக்கு பின்னர் யுரேனியத்தை ஈரான் 1.5% மட்டும்தான் செறிவூட்ட வேண்டும். இதுக்கு பகரமாக ஈரான் எதிர்பார்த்து கொண்டிருக்கிற பொருளாதார தடைகளை நீக்குவதற்குரிய எந்த ஒரு செயற்பாடுகளையும் அமெரிக்கா செய்யாது. ஆனா அமெரிக்கா ஈரான் மேல தாக்குதல் நடத்துறத மொத்தமாக தவிர்ந்து கொள்ளும். அந்த அடிப்படையில யுரேனியம் மொத்தமாக ஈரான் செறிவேற்ற கூடாது அப்படிங்கிற ஒரு திட்டம் ஒன்று அமெரிக்கா ஈரான் கிட்ட வச்சிருக்காங்க. பட் ஈரான் இதை கம்ப்ளீட்டா ரிஜெக்ட் பண்ணியிருக்காங்க. நீங்களே தெரிஞ்சு கொண்டு இருப்பீங்க. அதாவது நம்மளுடைய வீடியோ பொறுத்த வரைக்கும் இப்ப நம்ம இந்த வீடியோ பேசிக்கொண்டு இருக்கிற நேரங்கள்ல உலக அரசியல்ல என்னென்ன முக்கியமான விடயங்கள் நடக்குது அப்படிங்கிறதையும் யாருக்கு ஃபேவராக உலக அரசியல் போய்கொண்டிருக்கு அப்படிங்கிறதையும் தான் நம்ம சொல்லி கொண்டு இருக்கோம். அந்த அடிப்படையில இப்ப நம்ம ஒன் சைட் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் சொல்றீங்க. அதாவது பலஸ்தீன் சைட்டுக்கு இருக்கு. பலஸ்தீன் சைட்டுக்கு யார் இல்லை அப்படிங்கறத நான் உங்கள்ட்ட கேள்வி கேட்கிறேன். அதாவது மனிதாபிமான படுகொலைக்கு எதிராக நம்ம நிக்கிறது ஒன் சைட் அப்படின்னு சொன்னா, மனித உரிமைகளுக்காக நம்ம நிக்கிறது ஒன் சைட் அப்படின்னு சொன்னா அதை நான் வேற வார்த்தைகளால சொல்ல முடியாது அப்படின்னு நான் சொல்லணும். அந்த அடிப்படையில பலஸ்தீன் மக்களுக்கு நாம சப்போர்ட்டாக நின்றாலும்
அமெரிக்கா இப்ப ஒரு வேலையை செஞ்சாங்க அப்படின்னு நான் சொல்லுவோமே தவிர செய்யல அப்படின்னு சொல்ல மாட்டோம். ஈரான் ஒரு வேலையை செஞ்சாங்க அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அந்த அடிப்படையில் உண்மைகளை மட்டும்தான் நம்ம உங்கள்கிட்ட சொல்லிக் கொண்டிருப்போம். யாருக்கும் செய்திகள் அடிப்படையில ஏற்றத்தாழ்வுகளை எந்த ஒரு இடங்களையும் நாம காட்ட மாட்டோம். ஜியோ பொலிட்டிக்கல் ரீதியாக என்னடா அது உங்களுக்கு வழங்குற உங்களுக்கு தப்பான விடயங்களை உங்களுக்கு கொண்டு வந்து சேர்க்கும் அப்படிங்கிற காரணத்தால ரெண்டு தரப்பும் செய்யற முக்கியமான வேலைகளை தொடர்ச்சியாக நான் உங்கள்கிட்ட கொண்டு வந்து சேர்த்து கொண்டிருக்கேன் அப்படிங்கறத இந்த இடத்துல நான் சொல்லிக்கொள்றேன். அந்த அடிப்படையில இப்ப ஈரான் அமெரிக்கா பேச்சுவார்த்தை எட்டப்படும் சாத்தியம் இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் எவ்வளவு இருக்கு அப்படின்னு சொல்லி பாத்தீங்க அப்படின்னு சொல்லி எனக்கு கேட்ட என்னுடைய கருத்துக்களின் அடிப்படையில் ஒரு அதிசயம் ஏதாவது நிகழ்ந்தா மட்டும்தான் ஒரு உடன்பாடு இந்த இடத்துல எட்டப்படக்கூடிய சாத்தியங்கள் இருக்கு. ஒரு யுத்தம் ஒன்றுக்கான சகல வேலைகளையும் தான் அமெரிக்கா செஞ்சு கொண்டிருக்காங்க நெத்தன்யாவினுடைய வருகைக்கு பின்னர் அப்படிங்கிறத நீங்கள் இந்த தகவலினூடாக தெளிவாக தெரிஞ்சு கொண்டிருப்பீங்க. அந்த அடிப்படையில இன்னைக்கு அமெரிக்கா இந்த போர்க்கப்பல் பெரிய போர்க்கப்பல் அனுப்பியிருக்காங்களே USS ஜெரால்டு ஃபோர்ட் அப்படிங்கிற இது அனுப்பினதுக்குரிய முக்கியமான காரணம் எதுவாக இருக்கும்? யுத்தமா அல்லது ஈரானை அடிபணிய வைக்கிறதா? இதுக்கெல்லாம் ஈரான் அடிபணியுமா? யுத்தம் நடக்குமா இல்லையா அப்படிங்கிற கேள்விகளுக்கு உங்களினுடைய பதில்கள் என்ன அப்படிங்கறத தெரிஞ்சு கொள்றதுக்கு நான் ஆர்வமா இருக்கேன். அந்த அடிப்படையில் உங்களுடைய கமெண்ட்ஸ்களை கீழே கமெண்ட் செக்ஷன்ல பண்ணுங்க அப்படின்னு சொல்லி இன்னைக்கு வந்துக்கிற முக்கியமான தகவல்கள் எல்லாத்தையும் சேர்த்து இந்த வீடியோல நம்ம உங்களுக்காக வழங்கியிருக்கோம். இதுவரைக்கும் இந்த வீடியோவை பார்த்ததுக்கு மிக்க நன்றிகள். தேங்க்யூ வெரி மச்.